யாரோ மனதிலே ஏனோ கனவிலே என் லட்சு குட்டி தூங்கும் போது கூட அழகுதான். ஏங்க சத்தம் போடாதீங்க, தூங்கிட்டு இருக்கா, அப்புறம் எஞ்சிட போறா. அவ எந்திரிச்சா இவருக்கு என்ன பிரச்சனையா? ஏங்க அவ எந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கஷ்டப்பட்டு கதை சொல்லி தூங்க வச்சிருக்கேன், நீங்க பாட்டுக்கு எழுப்பி விட்டுட்டீங்கன்னா அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அதுக்கா? ஏங்க நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் நினைக்கல. சரி நீங்க கொஞ்சம் நகர்ந்தீங்கன்னா நானும் அப்படியே தூங்கிடுவேன். என்னங்க நீங்க அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து படுங்க வாங்க. என்னது நானா? நீங்க தான். இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல பிரியா, அது வந்து அட என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில ஆஃபீஸ் போகணும்ல, வந்து படுங்க வாங்க. இல்ல, எப்பவும் நமக்கு நடுவுல லட்சம் இருப்பா, ஆனா இன்னைக்கு நீங்க மாத்தி படுத்திருக்கீங்களே. ஒண்ணு பண்ணுவோம், லட்சுமி இந்த பக்கம் போட்டுட்டு நீங்க அந்த பக்கம் போங்க, அப்புறம் நான் படுத்துக்கிறேன். ஏங்க நீங்க தானே வந்ததும் நான் பேசினதுக்கே சத்தம் போட்டு அவளை எழுப்பிடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நான் அவளை தூக்குனா அவ எந்திரிச்சிருவா, பரவாயில்லையா? இல்ல, நான் படுத்தா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டா இருக்காது, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன். ஐயப்பா உங்களோட டெய்லி போராட்டம் தான். கீழே படுத்தா இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ஜன்னி வந்துடும். பேசாம மேலேயே படுங்க. இல்ல பிரியா, எப்பவுமே நமக்கு நடுவுல லட்சம் இருப்பா, அதனால ஒன்றும் தப்பா தெரிஞ்சுக்காது. ஆனா இன்னைக்கு ஏங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எதையும் போட்டு யோசிக்காம வந்து படுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களே லட்சுக்காக தான் இந்த கல்யாணம், அதனால தான் என்னை ஏத்துக்க உங்களுக்கு மனசு வரலையோ? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு தெரியுங்க, நீங்க தெரியாம கூட என் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கீங்கன்னு. லட்சுவை காணோன்னு விஷயம் தெரிஞ்சதுமே என்னை விட அதிகமா நீங்க தான் பதறீங்க. எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவா நிக்கிறீங்க. அந்த ஆள் முன்னாடி கூட எனக்காக நீங்க அவனை பள்ள உடைச்சிருவேன்னு எதிர்த்து பேசும்போது எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என் மனசை கஷ்டப்படுத்திடுவேணுங்கிற பயத்துல நீங்க இப்படி தள்ளி நிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே அதை நான் உடைக்கிறேன். ஏங்க இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வந்து படுங்க. பிரியா, உங்க கை ஏன் மேலே போடக்கூடாதா? இல்ல, தெரியாம இது போட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். அருண் உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்ன திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின்? நீங்கள் லட்சுக்காக தேடி அலையும் போது உண்மையாகவே அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்களே, உண்மையாகவே உங்ககிட்ட நான் இப்போ ரொம்பவே பாதுகாப்பாக உணர்றேன். சரி, அதுக்கு நமக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தால் கூட நீங்கள் லட்சுவை உங்கள் பொண்ணாக தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. பிரியா, நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான் என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் உளறலாம் இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். ஐ லவ் யூ. நானும் ஆரம்பத்துல லட்சுக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னையும் அறியாம உங்க மேல எனக்கு விருப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க நான் அதை சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்குவீங்களோங்கிற பயத்துல தான் இவ்வளோ நாளும் சொல்லாம இருந்தேன். ஆனா உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பிரியா. ஐ லவ் யூ. ஆனா பிரியா, ஒரு விஷயம். என்னங்க? லட்சுவை நான் என் சொந்த பொண்ணாதான் நினைக்கிறேன். நமக்கு நடுவுல வேற ஒரு குழந்தை, இதெல்லாம் என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியல. ஒருவேளை இன்னொரு குழந்தை வந்தா அது என்னோட குழந்தை அப்படிங்கறனால அது மேல நான் பாசம் அதிகமா வச்சிருக்கணுங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். லட்சுக்கும் வளரும் போது ஏதாவது வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்னை ரொம்பவே சங்கடப்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுங்க. நீங்க ரொம்ப நல்லவர், அதனால எப்படியும் அந்த மாதிரி வேறுபாடெல்லாம் அவ மனசுக்குள்ள வராது. இல்ல பிரியா, ஒருவேளை அவ அப்படி நினைக்க மாட்டான்னு எனக்கு தோணும் போது அதை பத்தி யோசிக்கலாம். நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா சாரி பிரியா. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க யோசிக்கிறது நம்ம பொண்ணுக்காக தானே, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சரி, நீங்க தூங்குங்க, நம்ம எதை பத்தியும் யோசிக்க வேணாம்.
குட் நைட். என்னடி மருமகளே, இட்லியை வச்சு எனக்கு கொடுத்துக்கிட்டு நீ என்னமோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? அத்தை, நாளுக்கு நாள் அவரை நான் கடுப்பேத்திட்டே இருக்கேன். இது எங்கேயாவது விபரீதமா முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அட, என்னாச்சு உனக்கு? நீ இது பயத்துல இதை அப்படியே விட்டுறாத. அப்புறம் அவன் திரும்ப வேதாள முருங்கை மரத்துல ஏறுற மாதிரி ஏறிட்டு உட்காந்துக்குவான். ஏன் நான் பண்றதெல்லாம் சரியா? அவர் மனசு தினமும் நோக்கடிக்கணும்னு தோணுது. நேத்து கூட ஆசையா ரிங்க வாங்கிட்டு வந்தாரு. ஆனா வேணான்னு சொல்லிட்டு அதை எடுத்து பகமானமா கையில போட்டுருக்க. அது வேறத, அது லவ் வேற டிபார்ட்மெண்ட். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கறனால அவருக்கு என் மேல வெறுப்பு தான் அதிகமாயிருமோன்னு பயமா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காரு. திரும்ப அவருக்கு என் மேல கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் உண்மையாவே டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிடுவாரு. ஏ லூசு, நீ இப்ப சமாதானம் ஆனாதான் அவன் டிவோர்ஸ் கொடுக்கறத பத்தி யோசிப்பான். இந்த 2 மாசமும் இப்படியே ஓடிட்டுனே வை, ஒரு வழியா அவனே டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுருவான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தங்க நம்ம கிட்ட தொண பேசிக்கிட்டே இருக்காங்க வை, திடீர்னு ஒரு நாள் முழுக்க பேசாம இருந்தா நீ என்ன பண்ணுவ? என்னடா அவங்க பேசலையேன்னு யோசிப்பேன். அதே மாதிரிதான் இவ்வளோ நாள் நீ கெஞ்சிட்டே இருந்த. திடீர்னு இப்படி மிஞ்சும் போது அவனுக்கே ஐயோ எங்கடா இவ நம்ம கையை விட்டு போயிடுவாங்கிற பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா உன் பக்கம் வந்துருவான் பாரு. அப்படி நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அத்தை, நீங்க சொன்ன ஐடியாவில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இது வரைக்கும் என் புருஷன் எனக்கு பூ வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆனா முதல் தடவையா நேத்து வாங்கி கொடுத்தாரு. சரி, நேத்து தான் வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தா இன்னைக்கும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அடியே மருமகளே, நேத்து வாங்கிட்டு வந்தது அவன் இல்லை, அது நான் தான். என்ன அது நீங்களா? ஆனா பாத்தியா, உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதும் ஏதோ அவனையே வாங்கிட்டு வந்து அவனே கட்டி உன் தலையில வச்சு விட்ட மாதிரி சந்தோஷப்பட்டான். என்னத்த சொல்றீங்க? நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? அட ஆமாடி, நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனா உனக்கு பிடிக்கும்னு சொன்னதும் ஏதோ அவனே போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்த மாதிரி என்ன பில்டப் கொடுத்தான். நிஜமா வத்த சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, நீ எப்படியோ உன் அன்பால அவன் மனசு ஜெயிச்சிட்ட. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா பிடிவாதத்தால அவரை அடைஞ்சிடலாம்னு நினைச்சு அவர் வாழ்க்கைக்குள்ள வந்தேன். ஆனா அது நடக்கவே இல்லை. அவர்கிட்ட அன்பா நடந்துக்கும் போதுதான் அவர் மனசு இவ்வளோ தூரம் மாறி இருக்கு. திரும்பவும் திமிர்த்தனம் காட்டி அதை உடைச்சிருவனோன்னு எனக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. நீ வேணா பாரு, நீ திமிரிட்டு போக போக அவன் எப்படியாவது உன்னை அடக்கி ஆளணும்னு நினைப்பான். சீக்கிரம் அவனோட அன்பையும் வெளிக்காட்டுற நேரம் கண்டிப்பா வரும். சரிங்க அத்தை. ஏய், நீ எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்காத. உன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கிறதுக்கு நல்லாவே இல்லை. அடடடா, இப்படி தலை நிறைய பூ வச்சு என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கா. நேத்தை விட இன்னைக்கு தான் உண்மையாவே அழகா இருக்கு பொண்டாட்டி. ஏன்டா சொல்ல மாட்டேன்? சரி பொண்டாட்டி, கொஞ்சம் வாயேன், வெளியே போயிட்டு வந்துடலாம். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? ஏய், என்னடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நேத்து தானே பூ வாங்கி கொடுத்தது சமாதான. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? அது நேத்து, இது இன்னைக்கு. ஆனா ஸ்வேதா, இன்னைக்கும் தானே நான் பூ வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? இன்னைக்கும் பூ வாங்கி கொடுத்ததுல சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு அவளாம் உங்க கூட வெளியே வர முடியாது. ஏய் ஸ்வேதா, நான் உங்ககிட்ட என்கிட்ட என்ன சொல்லணும்? எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லுங்க. ஏய், ஏண்டி இப்படி உசுர வாங்குற? என்னது நான் உங்க உசுர வாங்குறேனா? சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 மாசம் தான். டிவோர்ஸ் நோட்டீஸ் சைனும் போட்டாச்சு. கிளம்பி போயிட்டே இருப்பேன். டோன்ட் வரி. எப்பா, நான் வாயை திறந்தாலே ஆகுன்னு இதை ஒன்று சொல்லு. எப்போ பார்த்தாலும் டிவோர்ஸ் நோட்டீஸ்னு. இல்லை, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் 6 மாசம் அப்படின்னு. தெரியாம சொல்லிட்டேன்டி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இப்போ என் கூட கொஞ்சம் வெளியே வாயேன். அத்தை, இப்போ என்னத்த பண்றது? அவர் முதல் தடவை வெளியே வான்னு கூப்பிடுறாரு. ஆனா பாருங்க, போக முடியாத சுச்சுவேஷன். பேசாம போயிட்டு வா. போயிட்டு வந்து திரும்பவும் இதே மாதிரி சண்டை கட்டு, வேலை முடிஞ்சது அப்படிங்கிறீங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன அப்பப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஏதோ சரியில்லையே. அடே, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? எங்களுக்கு நடுவில் நீ வராத. ஏம்மா, நான் யாருக்கும் நடுவில் வரல. ஏய் ஸ்வேதா, இப்போ வரப்போறியா இல்லையா? நீங்க என்கிட்ட கெஞ்சி கேட்கறனால நான் வர சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்காக உங்களை திரும்ப மன்னிச்சு ஏத்துக்குவேன் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க கெஞ்சி கூப்பிடறனால தான் வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏம்மா தாயே, நீ வந்தா மட்டும் போதும், வாமா. அடே, பொண்டாட்டி வேணான்னு சொல்லி முழுசா பொண்டாட்டி தாசனாவே ஆயிட்டடா. வாங்க தம்பி, என்ன வேணும்?
என்ன அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னீங்களாமா? என்ன விஷயம்? சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு இதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. எங்க கொடுங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு பேர் மகாலட்சுமி. ஆமாம், எங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிச்சு. சார், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நேம் என்ன சொன்னீங்க? மகாலட்சுமி. ஓ, சார், அவங்க இன்னும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களா? அச்சச்சோ, இளைய தம்பி, இந்த பொண்ணு பாதியிலே ஸ்கூல் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே படிக்குது ஏதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? ஸ்கூல் மாறிட்டாங்களா? ஆனா ஸ்கூல் மாறதுக்கு முன்னாடி டிசி வாங்க வந்திருப்பாங்கல்ல, அப்ப எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறேன் ஏதாவது சொன்னாங்களா? இல்லைம்மா, அந்த பொண்ணு எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறேங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. ஆனால் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. சடனாக மாறினதும் எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்நேரம் இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சிருக்குமே, காலேஜ் போயிருக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓ, காலேஜ் போயிட்டாங்களா? சார், இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குமா? அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படி ஏதாவது? இல்லைம்மா, நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வெளியே ஷேர் பண்ணுறதில்ல. சாரி. ம், சரிங்க சார். சரி, கொடுங்க. ஆனால் ஒன்று, இந்த பொண்ணு எங்கே படிக்குது ஏதுன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அந்த ஸ்டூடெண்ட் இப்போ எங்கே படிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எங்கே படிக்கிறான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். சொல்லப்போனால் இந்த ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது இந்த பையன்தான். நியூஸ் பேப்பர்லாம் கூட இவனோட ஃபோட்டோ வந்துச்சு. சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் எங்கே இருப்பார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? இல்லை தம்பி, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பேர் மட்டும் ஏதோ ஒன்று படித்தேன், சரியாக ஞாபகம் இல்லை. யுவன் நினைக்கிறேன். சரி தம்பி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் கிளம்புங்க. ம், தேங்க்யூ சார். என்னடி இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்றது? ஒன்று பண்ணலாமா? ஒவ்வொரு காலேஜா ஏறி இறங்கி தேடலாமா? ஏ லூஸு, ஒவ்வொரு காலேஜாக ஏறி இறங்கி தேடினாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே எத்தனை விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. லூஸு மாதிரி ஐடியா கொடுக்குற. என்னது லூசா? அச்சோ, சாரிடி குட்டிமா, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். தேடி வந்த விஷயம் கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் வந்தேனா, இப்போ கிடைக்கலங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மச்சான், நம்ம தேடுற விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். அது உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஏய், எவ்வளோ நாள் எத்தனை வருஷமாக நான் தேடிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் கிட்ட நெருங்கியாச்சு. அடுத்தது அவங்கள எப்போ நேரில் பார்ப்போன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எப்போ என் கண்ணு முன்னாடி வந்துச்சோ அப்போ இருந்து இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் விதியே நம்மளை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோன்னு தோணுது. ஸோ நம்ம எஃபர்ட் போடாமல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு விதியே நம்மளை சேர்த்து வைக்கும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் தேடி தேடி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல மச்சான். ஏன் குட்டிமா, என்னை நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா? எப்பா, எங்கே சுற்றினாலும் கடைசியில் உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. வாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம். ஏன் மகா, எனக்கு ஒரு டவுட் அடி. கேளு, கேட்டு தொலையும். எப்படியும் பாட சம்மந்தமாக கேட்க மாட்டேன். கரெக்டாக கெஸ் பண்ணிட்டடி. ஆமாம், இந்த கருவாயினுங்க. அதை பார்க்குறது தான் என் வேலை பாரு. எனக்கு தெரியல, எப்படியும் யுவன் கூட தானே இருப்பான். அப்போ ஒரு வேளை லைப்ரரியில் இருப்பாங்களோ என்னமோ. இல்லடி, லைப்ரரிக்கு யுவன் மட்டும்தான் போனான். இவன் கேண்டீன் போவான், ஆனால் அங்கேயும் ஆளை காணோம். அதனால தான் கேட்டேன். எப்பப்பா, ஒரு நிமிஷம் கூட மேடம் அவரை பிரிஞ்சிருக்க மாட்டீங்களோ? ஆஹா, இங்கே மட்டும் என்ன வேலை தான்? மேடமுக்கும் அதே கதை தான். என்னமோ காலேஜில் மட்டும்தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்க. ஆமாம், எங்களுக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட் படிப்பு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆஹா, யுவனை வேணா அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஆனால் நீலாம் சரியான கேடி தாண்டி. எப்படி அமைதியாக இருந்த, ஆனால் இப்படி மாறுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாமாக்கா? அதாண்டி எனக்கும் புரியல. யுவனை பார்த்ததுமே எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம். அதுவும் ஸ்கூல் படிக்கும் போது. இதுக்கு பேர் லவ் தானா? யுவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? ஏதோ எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியும் அவன் கூட 100 ஜென்மம் வாழ்ந்த மாதிரியும் ஃபீல் கிடைக்குது. அதான் எப்படின்னே புரியல. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கூட சேம் தான். ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போதில்ல, அதனால கூட அப்படி இருக்கலாம். என் லைஃபுக்கு யுவன் தான் கரெக்டானு எனக்கு தெரியாது. ஆனால் யுவனோட இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்பப்பா,
தெரியாம கேட்டுட்டேன். உடனே உங்க புராணத்தை ஆரம்பிக்காத. யூஸ்வலா பசங்க தாண்டி டீ கடையில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப திரும்ப லவ் ஸ்டோரி சொல்லி கழுத்திருப்பாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட். நீ தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் பெரிய யோகிய மாதிரி பேசாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருவாயனை காணோம், வெள்ளவாயனை காணோம், நீ தான் தேடிட்டு இருந்த. சரி சரி, அரசியல் இதெல்லாம் சாதாரண பாஸ். ஹாய் மகா. எவன்டா அவன்? ராஜேஷ், நீயா? நீங்க என்ன பண்ற? என்ன மகா, சர்ப்ரைஸ் ஆயிட்டியா என்ன? அவ ஷாக் ஆகி கேக்குறான். சர்ப்ரைஸா? நானும் இதே காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். என்னது, இதே காலேஜா? என்ன திடீர்னு? ஹேய், உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியும்னு நினைச்சேன். உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிஸ்னஸோட நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன மகா இது? புது ட்விஸ்டா இருக்கு. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இப்போ என்ன பண்ண போற? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. இவன் உண்மையை சொல்றானா இல்லை பொய் சொல்றான்னு கூட தெரியல. இதை நம்பாமே இருக்க முடியல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிஸ்னஸ் தான் எல்லாமே. ஸோ இதை பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் இதிலிருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தான் எனக்கும் தெரியல. நீ இவன் கூட நின்று பேச்சு கொடுத்துட்டு நான் போய் இவனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, இவன் கூட நின்று பேச்சு கொடுக்கணுமா? என்னடி விளையாடுறியா? எப்பா, என்னால முடியாது. ஏய் ப்ளீஸ் ஷாலு, நீ இவன் கூட பேச்சு கொடுக்கலைனா நான் இப்போ இவனை பார்க்க போக முடியாது. ஒருவேளை இவன் என் பின்னாடியே வந்துட்டானா அங்கே நானும் இவனும் பேசிக்கிறத இவன் பார்த்துருவான். அப்புறம் வீட்டில் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏய் என்ன மகா, அதுக்காக இந்த பணங்க தலையனோடவா என்ன கோர்த்து விட்டுட்டு போவேன்? என்னடி, பார்த்ததும் பணங்க தலைன்னு பேர் வச்சுட்டேன். அவன் தலையை பார்த்தா அதை விட கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. ஆனால் இந்த பேரே ஓகே தான். சரி சரி, நீ எப்படியாவது அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டாரு. நான் இப்போ வந்துடுறேன். ஏய் மகா, பாலா பார்த்தானா அவ்வளோதான். அப்புறம் என்னோட காதலுக்கு பிரேக்கப் தான். ஏய், நட்புக்காக இது கூட பண்ண மாட்டியா? அடி பாவி, உன் காதலை வளர்க்குறதுக்கு ஏன் காதலை மண்ணெண்ணை ஊத்துற? ஏய் ஏய் ப்ளீஸ் ஷாலு, எனக்காக. ஒரு வேளை பாலா வந்தா அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரி போ, போயிட்டு சீக்கிரம் வா. ஓகே, எப்படியாவது இங்கே சமாளிச்சு நில்லு, நான் வந்துடுறேன். என்னம்மா, நான் வந்து நிற்கிறேன். 2 பேரும் இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை ராஜேஷ், ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஏய் ஏய் மகா, எங்க போற? சரி ஷாலு, நானும் போறேன். எங்க போற நீ? மகா கூட தான். அவ எப்படியும் கிளாஸ்க்கு தானே போவா. நான் வேற கிளாஸ் தான், ஆனாலும் நான் அவ கிளாஸ் வரைக்கும் அவளை விட்டுட்டு வந்துடுறேன். அவ ஒன்றும் கிளாஸ்க்கு போகல. சரி, எங்க போனா என்ன, நானும் அவ கூடயே போவேன். என்ன இருந்தாலும் அவளோட ஃபியான்சினா. என்னது, ஃபினான்ஸ் பண்ண போறியா? அட, ஃபினான்ஸ் இல்லம்மா, ஃபியான்சி. எங்களுக்கு தெரியாது பாரு. என்ன பண்ணி தொலைக்கிறது? மகாக்காக இவங்கிட்ட கொஞ்ச நேரம் எதையாவது பேசிட்டு தான் இருக்கணும். என்ன பேசுறது? ஆமா ராஜேஷ், நீ என்ன திடீர்னு இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்க? திடீர்னு மகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. இதெல்லாம் புதுசா இருக்கே. இல்லை, ஏன் கேட்குறேன்னா, வழக்கமாக பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுவேன். இப்போ என்ன? எனக்கும் மகா மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாவோட பிஸ்னஸில் பாதிக்கப்படக்கூடாதே, அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி. சரி, மகா எங்க? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளை காணோம். இப்போ தான் போன மாதிரி இருந்துச்சு. அவள் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்ல, நான் போய் பார்த்துக்கிறேன். ஏய், மறந்தே போயிட்டேன். நீயும் அவ கூட தானே படிக்கிற, ஒரே கிளாஸ் தானே. சரி வா, போய் மகாவை பார்ப்போம். என்னது, கிளாஸ் ரூமுக்கா? அதுக்கு அவ கிளாஸ் ரூம்ல இருந்தா தானே? அப்புறம் வேற எங்கே போயிருக்கா? சரி, எங்கே போயிருக்கான்னு சொல்லு, நான் போய் கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு வரேன். என்ன இருந்தாலும் நான் இனிமே அவளை தான் பார்த்தாகணும், பேசியாகணும். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வேற. ஷபா, எங்க இருந்துடா நீங்களாம் வரீங்க? இப்போ நான் எப்படி சமாளிக்கிறது? கிளாஸ் ரூம்ல தான் இப்போதைக்கு அவ இருக்க மாட்டாளே. கூட்டிட்டு போவோம். சரி வா, நான் கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே. என்ன, நம்ம தேடுற புக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஹலோ. அடடா, ஒரு புத்தகத்தை தேடுனா நூலகமே கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. என்னது, நூலகமா? இளையவளின் இடையது நூலகம், படித்திடவா பணிவிலம் இரவுகள் 1000, இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? எப்பா, நானே கடுப்புல வந்திருக்கேன். நீங்க பாட்டு பாடி என்ன கூட கொஞ்சம் கடுப்பேத்தாதீங்க. ஏய், என்னாச்சு?
நீ காலேஜுக்கு வந்தப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் என்ன? வீட்லலாம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆனான்னு இருக்காத, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. நான் வேற ஒரு புக்கு தேடிட்டு இருக்கேன். என்னை விட உங்களுக்கு அந்த புக்கு தான் முக்கியம்னா முதல்ல தேடி எடுங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி சரி, கோச்சுக்காத. நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேனா, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ முதல்ல சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, அந்த ராஜேஷ் இருக்கான்ல, அவன் நம்ம காலேஜ்லயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். சரி, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, சொல்ல வரது முதல்ல முழுசா கேளுங்க, குறுக்கு குறுக்கு பேசிக்கிட்டு. ஏய், பார்க்கறதுக்கு எவ்வளோ சைலண்டா இருந்த, ஆனா இப்போ என்ன போடுற? தேறிட்டடி. ஆனா உன்னை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறணும், அதான் எனக்கு தெரியல. அதெல்லாம் என்ன சூஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ டூ லேட். சரி சரி, நீ முழுசா சொல்லி முடி. அவன் வந்திருக்கான். அவன் வந்ததும் என்கிட்ட தான் முதல்ல பேசினான். சரி. அவன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆனாலும் ஸ்கூல் டைம்லயே அவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க தங்கச்சி கிட்ட கூட ஒரு தடவை வம்பிழுத்தான்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், அதெல்லாம் அந்தந்த வயசுல பசங்க பண்றதுதான், அதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை யுவன், அவன் கொஞ்சம் கேரக்டர் சரி கிடையாதுதான், எனக்கு அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, இப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான், என்னால நம்பவே முடியல. என்ன விஷயம்? எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாம். என்னது, மேரேஜா? அது எப்படி? காலேஜ் படிக்கும் போதே? இல்ல, அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்களாம். ராஜேஷையும் மகா படிக்கிற காலேஜ்லயே சேர்த்து விட்டுறலாம், பிஸ்னஸ் டீலோட அவங்க 2 பேர் மேரேஜுக்கு ஒரு அடித்தளமா என்கேஜ்மெண்ட்டை இப்பவே முடிச்சு விட்டுறலான்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து அவன் இப்போ என்கிட்ட ஓவரா ஆடுறான். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமே நீ எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் சொல்லுவேன்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றது இவன்? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேக்குற? ஆமா, எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் விடுவியே, இன்னைக்கு என்னாச்சு? ரொம்ப தெளிவா இருக்க. அதுதான் என் கூட நீங்க இருக்கீங்களே, அந்த தைரியம் தான். ஓ, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி புலம்பிட்டு நிக்கிற? இல்லைங்க, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், இதனால நாளைக்கு நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நான் வீட்டில் பேசி இதை சரி கட்டிடுவேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நானும் ஒன்றும் பயப்படல, நீ போ. பயப்படாதீங்க இவன், நான் இருக்கேன். நானே எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டேன். சரிடி, நீ கிளாஸ்க்கு போ, நான் புக்கை தேடிட்டு வரேன். இல்லை இவன், நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பயந்தா கூட நான் இருக்கேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்கவா? மேடம், பயம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் லேசா எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லையே. இங்க பாரு குட்டிச்சி, நமக்கு நடுவில் யார் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இதை பற்றிலாம் யோசிக்காத. வீட்டுக்கு போனாலும் தைரியமாக இதை ஹேண்டில் பண்ணு. முதல்ல அவன் சொல்கிறது உண்மையாங்கிறத செக் பண்ணிக்கோ, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு. கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணு. அன்னைக்கு மாதிரி கையறுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிடன்னு வை, வந்து பல்லாருன்னு ஒரு அறை விட்டுருவேன். ஏய் மகா, இது லைப்ரரி, எல்லாரும் வந்து போகிற இடம், தள்ளி போடி. எனக்கு உண்மையாவே பயமா இருக்கு இவன். நான் உங்ககிட்ட சும்மா தைரியமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கு அவன் பேசினதும் பயமா இருந்துச்சு, அதனால தான் இங்க ஓடி வந்துட்டேன். ஒருவேளை எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் பிஸ்னஸ்க்காக எங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஏய், இவ்வளோ நேரம் நீ தைரியமா பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சேன், என்னடி இப்படி இருக்க? இல்லை இவன், எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எங்க அம்மா நினைச்சதை நடத்தாம விட மாட்டாங்க. இந்த யுவனும் அப்படிதான், ஒரு விஷயத்த நினைச்சிட்டானா அதை என்னைக்குமே கைவிட மாட்டான். என் மகாவும் எனக்கு அப்படிதான், என்னைக்குமே நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ தைரியமா இரு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா இவன், நம்ம ராஜேஷை பகைச்சுக்கிட்டா அது வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனையாகுமே. அவன் சைலண்டா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, ஏதாவது அவன் ப்ராப்ளம் பண்ணா அதுக்கப்புறம் வரத நம்ம பார்த்துக்கலாம். ஏய், தயவு செஞ்சு அழாதடி. இல்லை இவன், அது வந்து இங்க பாருடி. ஏய், என்ன நீ நம்புறல்ல? என்னை விட அதிகமா. பயப்படாத, நான் இருக்கேன்.